ஃபர்ஸ்ட் வந்து ஐடி கிரியேட் பண்ண போகிறோம். ஐடி வந்து இப்போ நம்ம டிஎன்எஸ்டபிள்யூடி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் WSICCன்னு இருக்க பாருங்கள், இந்த ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். இந்த ஐடிக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே யூசர் மேனுவல்ஸ் இருக்கும். ஆக்ட் என்ன, ரூல்ஸ் என்ன, அதுக்கான ஹேண்ட் புக்ஸ், இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பட் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூசர், அதாவது ஹெச்ஆர் யூசர் ரோல் வந்து ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த யூசர் ஐடியிலேருந்து நம்ம ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கான ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஆருக்கு ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா போத் த கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைன்அப் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் சைன்இன் கொடுத்துருக்கணும். சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல பேஜ் வந்து இந்த மாதிரி வியூ ஆகும். ஸோ எல்லா நியூ ரெஜிஸ்டர்ஸ், புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் ஐடி கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சைன் அப் பண்ணுறவங்க இந்த சைன்அப் கொடுக்கணும். சைன்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வியூ ஆகும். இதில் ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் காட்டும். ஹெட் ஆஃபீஸ்ன்றது இன்கேஸ் இஃப் தெர் இஸ் நோ பிரான்ச் ஆஃபீஸஸ் யூ நீட் மென்ஷன் தட் இஸ் ஹெட் ஆஃபீஸ். இஃப் யூ ஹாவ் எனி பிரான்ச்சஸ் இன் யோர் கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தென் யூ நீட் டு கிளிக் புட் த பிரான்ச் ஆஃபீஸ். ஸோ உங்களோட நேம் என்ன அப்படின்றத போட்டுட்டு பாஸ்வேர்ட் கொடுக்கணும், ஃபோன் நம்பர், அவைலபிலிட்டி இருக்க ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அப்புறம் உங்களோட மெயில் ஐடி, ஜெண்டர் கொடுத்துட்டு உங்களோட என்டிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டா அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைவேட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 யூசர் காட்டும். பிரான்ச் மேனேஜர் அப்புறம் மேனேஜிங் டைரக்டர், இன்னொன்று ஹெச்ஆர் காட்டும். இன்கேஸ் ஆஃப் நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்குறீங்கனாலும் உங்களுக்கு சேம் யூசர் ரோல்ஸ் தான் காட்டும். ஸோ மேனேஜிங் டைரக்டர்ன்றது வந்து ஒரு சீனியர் லெவல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கொடுக்கும். ஹெச்ஆர்ன்றது கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு அட்மின் லெவல் ஆஃபீஸராக குறிக்கும். லைக் சூப்பரண்டென்ட்டு இல்லாத ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அது போல் உள்ள ஆள்கார அவங்கள நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் லைக் அண்ட் ஃபார் த ப்ரைவேட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா the same things. So there will be a branch manager and the HR. So they will update the details. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபார்ம் கரெக்டான டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அகெயின் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸ் போட்டுட்டு அதில் எத்தனை எம்ப்ளாயீஸ், உமன் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க மோர் தென் 10 அப்படின்ற டீட்டெயில்ஸ் போட்டுக்கணும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஐ மீன் அட்ரஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் எதில் வருது, அதுக்கான பிளாக் எதில் வருதுன்னு கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்குற இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதை மாற்ற முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது ஹெட் ஆஃபீஸா பிரான்ச் ஆஃபீஸான்றத கிளியராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃப்ரம் டுடே ஆன்வர்ட் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ச் ஹெச்ஆர்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன் கேஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ்னாலும் சேம் திங் வில் கம். லைக் இதே தான் வரும். மேனேஜிங் டைரக்டர், ஆர்கனைசேஷன், ஹெச்ஆர் வரும். ஸோ அதுலேயும் நீங்கள் ஆர்கனைசேஷன் ஹெச்ஆர் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐடி ஹெச்ஆர், அந்த ஐடியை வச்சு மேனேஜிங் டைரக்டருக்கு நம்ம சப் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெச்ஆர்க்கான ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் ஒன்று க்ரியேட் ஆகும். லைக் என்ன க்ரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆன ஐடி, அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்ட் கொடுத்து ஐடி க்ரியேட் ஐ மீன் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான போர்ட்டல் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஐ மீன் உங்களுக்கான ஐடி க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன ஐடியை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஆருக்கு 3 ரோல்ஸ் இருக்குது. என்னென்னா ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், இன்சிடென்ட் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவேர்னஸ் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓகே, வில் ஸ்டார்ட் வித் த செகண்ட் திங். இன்சிடென்ட் டீட்டெயில்ஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு first சொல்லிடுறேன். இன்சிடென்ட் டீட்டெயில்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது அந்தந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் அந்த செக்டாருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு செக்டாரில் வந்து ஐசியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பெட்டிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெட்டிஷனரோட நேமு, பின்ன அவங்களோட டெசிக்னேஷனு, இப்போ டேட் ஆஃப் ரெசிடென்ட் என்ன கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸு, அப்புறம் டேட் ஆஃப் கண்டக்ட். இன்கேஸ் ஆஃப் ஒரு வாட்டி தான் நடந்திருக்கு. ஒரு 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 இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று போடணும். அதர் தேன் ஒன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான டேட்ஸ் மற்ற 3 டேட்ஸும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். வெர்டிக்ட் வந்து ப்ரூவ் ஆயிருக்கா ப்ரூவ் ஆகலையான்றதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கான ஷார்ட்டாக அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். பெட்டிஷனரோட டெசிக்னேஷன் என்னன்றதை டைப் பண்ணியிருக்கணும். லிஸ்ட் ஆஃப் பெட்டிஷன் மீன்ஸ் இன்கேஸ் ஆஃப் ஐசி இல்லாத கோர்ட்டுக்கு இறங்கி கோர்ட்டுக்கு போயிருந்தா அந்த அங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வித் பெட்டிஷனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேண்டமஸ் போயிருக்கு அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு இன்சிடென்ட் அட்டாச்மெண்ட்ல நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் அந்த பெட்டிஷனரோட கம்ப்ளைண்ட் லெட்டர் ப்ளஸ் ஐசி கமிட்டியிலேருந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரே டாக்குமெண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடி வந்து க்ரியேட் ஆகும். அவேர்னஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் எனி ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் வெதர் த ப்ரைவேட் ஆர் த கவர்மெண்ட் செக்டர் உங்களுக்கு ஐஸ்